திமுகவை வீழ்த்திவிட்டு அடுத்த திமுகவாக தாவேகா உருவாகி இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த சப்போர்ட் பேஸ், பெரும்பாலான சப்போர்ட்ன்றது அப்படியே தாவேகா பக்கம் போயிடுச்சு. இன்னைக்கு திமுக இப்படி புலம்புறாங்களே அப்படின்னு வருத்தப்படுறதும் தப்பு. அதே சமயத்துல தாவேகா எப்படி இவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க அப்படின்னு சந்தோஷப்படுறதும் தப்பு. திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணியில் இருக்கிற 4 பேர்த்த எடுத்து தூய சக்தியில போட்டா அது எப்படி சார் உருவாகும்? இவங்க தான் திமுகவா மாறிட்டாங்கன்னு சொல்றேன். அப்புறம் நீங்க அவங்கள போய் தீய சக்தி தானா? இவங்க திமுகவா மாறிட்டாங்க. அப்படி இப்பொழுது முற்றிலும் புதிய பேக்கிலே அதானே வந்திருக்கோம். இப்ப மாநிலத்தில் அடுத்தது மத்தியில் ஆட்சியை பிடிப்பதுதான் எங்களுடைய நோக்கம். இப்ப அந்த கூட்டணியில சேர்ந்திருக்கோம் காங்கிரஸோட. அடுத்து காங்கிரஸ் அங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து இதுதான். திமுகவுடைய எதிர்காலமே இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில இருக்குது. ஏன்னா அந்த இடத்தை டோட்டலா இப்போ ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதை எப்படி மறுபடியும் திருப்பி வாங்க போறாங்க திமுக அப்படின்றது எனக்கு புரியல. காங்கிரஸ் அது ஒரு பெக்குலியரான ஒரு கட்சி. அந்த குடும்பத்தோடைய கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் உருப்படாது. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்த டெய்லி பஞ்ச் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார், நேற்றுக்கு விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் மிகப்பெரிய ஒரு பஞ்ச் லெவலில் சூப்பராக கொடுத்துருந்தாப்புல. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கஜானாவை காலி பண்ணி சுத்தமாக தூசி தொடச்சலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு இல்லை, கஜானா காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு தான் தெரியுமா? உங்கள் கட்சியில் நிறைய பேர் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, இத்தனை லட்சம் கோடி கடன் வச்சுட்டாங்க. அதிமுக ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒன்றும் மிகப்பெரிய ரகசியம் கிடையாது. பதவி ஏற்றுக்கணுன்னே தான் தெரியணும். அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இமிடியட்டாக பதில் கொடுத்துருக்காரு. பாருங்க, எல்லாரும் கஜானா காலி, எந்த ஒரு ஆட்சியும் புதுசாக பதவி ஏற்ற உடனே சொல்கிற முதல் வார்த்தை கஜானா காலி ஆகிவிட்டது அப்படின்றது தான். திமுக அதிமுக எல்லாம் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெள்ளை அறிக்கை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்த உடனே ஒன்று சப்மிட் பண்ணார்ல, அவ்வளோதான். அப்புறம் பொருளாதாரத்துக்கு ஒரு குழு வேற போட்டாங்க. 5 பேர் போட்ட மிகப்பெரிய குழு சார். ஆமாம், அந்த 5 பேர் என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த குழுவில் அவங்க இருக்காங்கன்றதா அவங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஏதோ ஆரம்பத்தில் சுறுசுறுப்பா ஏதோ பண்ணாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப கேள்வியே கஜானா காலி அப்படின்னு சொல்றது ஒரு காரணம் தானே தவிர காலின்றது தெரியாதா? எத்தனை லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க அப்படின்றது சின்ன குழந்தை கேட்டா கூட தெரியும். அப்பப்போ சோசியல் மீடியால ஒவ்வொரு தமிழனின் தலையிலும் எவ்வளவு கடன் இருக்கின்றது அப்படின்னு டொயிங் அப்படின்னு ஒரு பலூன் போட்டு இவ்வளோ கடன் இருக்குதுன்னு வேற போட்டுருந்தாங்க. அதனால இன்னைக்கு தான் தெரிஞ்சா மாதிரின்னு சொல்றது ரைட். எல்லாரும் சொல்ற அதே ஸ்டேட்மெண்ட் தான் இவரும் சொல்லியிருக்காரு. எந்த வித்தியாசமும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை சார் பார்க்கப்படும். அது முதல்ல இந்த செய்தி வந்த உடனே வழக்கம் போல எதிர்கட்சி தரப்புல பயங்கரமா கேள்வி கேட்டாங்க. சரிங்க, அது 500 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு 200 ஃப்ரீன்னு சொல்றீங்க, அதுக்கு மேலே போனால் அது கிடையாது, அது வேற ஸ்லாப் வேற மாறும். ஸோ அப்போ அந்த 100 யூனிட் அது என்ன ஆச்சு? அப்போ அது அவ்வளோதானா அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அந்த கெஜெட் நோட்டிஃபிகேஷன் அது வந்தது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 500க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ, அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அந்த பழைய கணக்கு 100 யூனிட் ஃப்ரீ இருக்கு இல்லையா, அது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ரைட்டு, ஏதோ இதுக்கு முந்தை இருக்கிறதையாவது பறிபோகாமல் இருந்தது அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதான். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தேன். 500 யூனிட்டுக்கு மேலே செலவு பண்ணுறவங்களாம் என்ன ஏழை எளிய மக்களா, அவங்க காசு கட்டட்டும் அப்படின்னு ஏதோ தாவேக்கால இருக்கவங்க சொன்னா கூட பரவாயில்ல, தீவிர பாஜக ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் உட்காந்து, அதுவும் அந்த டெம்ப்ளேட் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது 2 மாதத்துக்கு 500 யூனிட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்துக்கு 250 யூனிட்டு, ஒரு நாளைக்கு 8 யூனிட்டுக்கு மேலே 8.25 அப்படி வரும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏசி வச்சுருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வரும். மற்றபடி சாதாரணமாக 2 குண்டு பல்பு, டியூப் லைட்டு இதெல்லாம் வச்சுருக்கவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு 8 யூனிட்லாம் வரவே வர. அதனால அவங்க கட்டட்டும், அவங்கெல்லாம் தாங்குற கை தான் அப்படின்னு. இது அரசாங்கமே சொல்லலை. நீங்கள் பாஜக ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் எதிர்கட்சி இல்லையா? அப்போது அந்த கட்சியோட ஆதரவாளர்கள்லாம் இன்னைக்கு அண்டா குண்டா அடுக்கு சட்டி ஆறாங்க அப்படின்னும் போது ரொம்பவே தமாஷா இருக்குது விக்ரம். ஓகே சார், பட் இருந்தாலுமே இந்த தமிழ் தாய் வாழ்த்துன்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகிருச்சு. இல்லை திமுகன்ற அதோட கூட்டணிகள்லாம் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆக்கிட்டாங்களே. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுதா என்ன? தமிழ் தாய் வாழ்த்தை 3வது பாடினது ஒரு குத்தம், 14 பாடினா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. இது திமுக மட்டும் இல்லை, திமுக கூட்டணியில் இருந்து இப்போ நாங்கள் இன்னும் இங்கே இருக்கோம், 2 வாரம் கட்சி என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்கலேருந்து வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்கிறவங்க வரைக்கும் ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க. இன்றைக்கு தாவேகா
அப்படின்றது தான் வந்து திமுக இடத்தை நிரப்புகின்றது. அவங்க சரியாக காய் நவுத்துறாங்க, இவங்களுக்கு அது புரிய மாட்டுது. அப்போது திருப்பி திருப்பி இதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு பதில் கொடுத்திருந்தார் இல்லையா. இதுலேயே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது இங்கே நான் மட்டும்தான் பவர் சென்டர், வேறு எந்த அதிகார மையமும் கிடையாது அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த குற்றச்சாட்டை எழுப்பியது கட்சி தலைவர்கள், தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை. ஆமாம், கம்யூனிஸ்டுகள், விசிகா, இவங்கள்லாம். இத்தனைக்கும் அவங்களுடைய ஆதரவில் தான் இவங்க வந்து இப்போ ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். அப்போ கட்சி தலைவர் ஒரு கருத்து சொல்கிறார் அப்படின்னும் போது அதுக்கு வந்து கட்சி தலைவர் பதில் கொடுப்பது தான் சரியாக இருக்கும் இல்லையா. இதில் வேறு சட்டமன்றத்தில் பதில் சொல்லணும் அப்படின்னு வேற கம்யூனிஸ்டுகள் கேட்டிருந்தாங்க. அப்போ முதலமைச்சர்ன்ற முறையிலேயாவது அவர் பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் சொல்லாமல் இன்னொரு அமைச்சரான ஆதவ அர்ஜுனா அவர்கள் பதில் சொன்னார் அப்படின்னும் போது இது என்ன விதமான அதிகாரம்? பவர் சென்டர் அப்படின்னா அதுக்காண்டி எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்லணுமா சார்? அவரு கட்சி தலைவர், உங்களை ஆதரிக்கின்ற கட்சி தலைவர் அப்படின்னும் போது அந்த என்னதான் வந்து அவங்க வந்து 2 எம்எல்ஏ வச்சிருக்கவங்க, நீங்கள் 107 எம்எல்ஏ அப்படின்னாலும் கூட்டணி அப்படின்னு வந்தாச்சுன்னா யுனைடெட் நேஷன் மாதிரி ஆல் ஆர் ஈக்குவல் இல்லையா. அவங்களும் ஒரு கட்சி தலைவர் தானே. சரி விடுங்க, அது அவங்களுக்குள்ள கூட்டணிக்குள்ள நமக்கு என்ன வந்தது. ஓகே சார். அதே மாதிரி இப்போ அந்த மீடியாக்கள் எல்லாமே திமுக தான் கையில் வச்சிருக்கு. இதை எதிர்த்து எப்படி விஜய் அவர்கள் அரசியல் செஞ்சு அது நல்ல விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு பார்க்குறீங்க? ஓ, அப்போ திமுக வந்து மீடியாவை கையில் வச்சுருந்தாங்க, அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ இவங்க கையில் எல்லாம் அதனால பண்ண முடியாதா? எதை பண்ணாலும் குத்த சொல்லுவாங்களே சார். ஆண் பாவம் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து ஒரு தேட்டர் ஆரம்பிப்பார் வி.கே. ராமசாமி. முதல் நாள் அன்னைக்கு படம் போடுவாங்க, பொட்டி வந்தாச்சு அப்படின்ன உடனே கவுண்டரில் ஆளே இருக்காது, ஆனால் உள்ளுக்குள்ள கூட்டம் வழியும். என்னடா அது அப்படின்னு பார்த்தா அங்கே பெரிய பாண்டி வந்து பாண்டியன் அவர் அங்கே கவுண்டரில் டிக்கெட் கொடுத்துருப்பாருங்க. இங்கே என்ன பண்ணுவார், சின்ன பாண்டியன் வந்து அந்த ஓலையை அப்படி சின்ன ஒரு ஓட்டை போட்டுட்டு தவக்கலை இருப்பார். இவர் வந்து ஏதோ கொடுக்குற காசை வாங்கிட்டு இப்படியே உள்ள ஆளை விட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி திமுக வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை நாங்கள் கையில் வச்சுன்னுக்கிறோம், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் நாங்கள் கையில் வச்சுன்னுக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது இங்கே கீழே இந்த ஓலையில் ஓட்டை போட்டா மாதிரி இன்ஸ்டாகிராமை பிடிச்சிக்கின்னு அவங்க உள்ள நோஞ்சி விட்டாங்க. ஆமாம். சரி, இவ்வளோ நாளாக மீடியாவை வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க திமுக. அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் எதை பற்றியும் யாரும் பேச மாட்டாங்க, எந்த விவாதமும் நடக்காது. அப்படியே தப்பி தவறி வேற வழி இல்லாமல் ஏதாவது ஒரு விவாதம் நடந்து அதில் திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் வந்ததுன்னு சொன்னால் உடனே நெறியாளரே குறுக்க போது அதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு குறுக்கு கேள்வி கேட்பாரு, இல்லை அவங்க பேசுறத நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருந்தது நம்ம பார்த்தோம். சாமரம் வீசி கொண்டிருக்கின்றன ஊடகங்கள் அப்படின்னு கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார். இன்னும் எத்தனை நாளைக்கு நினைக்கிறீங்க? சாமரம் வீசுவதெல்லாம் அரியணையில் உட்காந்துருக்கவருக்கு தான். அரியணை உங்கள் கையில் இல்லை அப்படின்னும் போது யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு வீச போகிறாங்க சாமரம். பார்க்க தானே போகிறீங்க, எத்தனை அண்டா குண்டா அடுக்கு செட்டிலாம் இப்போ அந்த பக்கம் போகுது அப்படின்னு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி, ஒன்லி a மேட்டர் ஆஃப் டைம். இப்படியே அந்த பக்கம் சாமரத்தை வீசுறாங்களா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். சொன்ன மாதிரி சார், இப்போ மோடி அவர்கள் கூட வந்து நேற்றுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு, திமுக முதுகில் வந்து காங்கிரஸ் குத்திருச்சு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து காங்கிரஸுக்கு இது இனிமேல் வந்து கிடையவே கிடையாதா என்ன அதோட லைஃப் டைம்? காங்கிரஸ் வந்து அது ஒரு பெக்கூலியரான ஒரு கட்சி. அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தோடைய கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் உருப்படாது. சரி, அப்போ அந்த குடும்பத்தை நீக்கிட்டா, ஐயோ குடும்பத்தை நீக்கிட்டா அப்புறம் செல்வாக்கான அதான் நீங்கள் சொன்னீங்களா யார் தலைவர்னு, செல்வாக்கான தலைவர் வேணும். அப்போ நம்மெல்லாம் வர முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற அத்தனை தலைவர்களும் முக்காவாசி மக்கள் செல்வாக்கு இல்லாத தலைவர்கள். கூட்டணி ஆட்சியில் கூட்டணி கட்சியோட தயவில் தான் ஜெயிக்கிறவங்க இந்தியாவில் பல இடங்களில். ஒரு சில இடங்களில் சில பேர் இருக்காங்க, அவங்களையும் கட்டம் கட்டி வச்சுருவாங்க, எங்கே வந்து மேலிடத்துக்கு போட்டியாக வந்துடுவாங்களோ அப்படின்னு. அதனால் சரி, நம்ம ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, தோத்துக்கினே இருந்தாலும் 100 தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குடும்பம் இருந்தால் தான் நான் இங்கே பதவியில் இருக்க முடியும். எப்படியாவது எங்கேயாவது ஒரு ஃப்ளூக்கில் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, கேரம் போர்டு மாதிரி அப்படின்னு இங்கே வந்து அப்படியே இருக்காங்க. இதுதான். அப்போ காங்கிரஸுக்கு வந்து வாய்ப்பு இல்லையா அப்படின்னா, என்னமோ இப்போ முதுகில் குத்தாட்டா மட்டும் அவங்களுக்கு வாய்ப்பு இருந்த மாதிரி, குத்தினதுனால வாய்ப்பு போயிட்டா மாதிரி சொல்கிறீங்க. அவங்க இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் விக்ரம், நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன், அதாவது அங்கே திரிணாமுல் காங்கிரஸ், இங்கே திமுக 2 கட்சியும் தோத்தாதான் ராகுல் காந்திக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு. அதை வந்து எப்படியோ அவங்க வந்து நிறைவேற்றி விட்டார்கள். இப்போ பாருங்க, மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க அந்த புள்ளி கூட்டணியை பலப்படுத்த வேண்டும், இண்டி பிளாக் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு. கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அப்பயே சொல்லிட்டாங்க. இப்போ தான் தெரியுது அவங்களுக்கு, இவ்வளோ நாளாக தெரியலையா? 24 தேர்தலில் 26 தேர்தலெலாம் எங்களை கூட சேர்க்கவே இல்லை, கிட்ட கூட இது பண்ணாமல், ஒரு சீட்டு கூட ஒதுக்காமல் இப்படி தள்ளிட்டு
இப்போ தோத்து போயிட்டு எம்எல்ஏ பதவியும் போன பிறகு இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. இதில் இந்த புள்ளி கூட்டணின்னா அதில் இருக்கின்ற ஒரே ஒரு புள்ளி காங்கிரஸ் தான். அதுதான் வந்து இந்தியா முழுக்க இணைக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கின்றது. மற்றபடி வேற எந்த கட்சிக்கும் வந்து இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே மாநில கட்சிகள் தான். கம்யூனிஸ்டை நீங்கள் வந்து தேசிய கட்சின்லாம் சொல்லாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா அவங்களே சிரிப்பாங்க, என்ன எங்களை இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அகிலேஷ் யாதவ் ட்வீட் போட்டிருக்காரு, நாங்கள் இது மாதிரிலாம் வந்து விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னு. ஸோ இப்போ திமுக புள்ளி கூட்டணியில் இருந்து வெளியேறியதா அப்படின்றது இல்லை, புள்ளி கூட்டணியில் காங்கிரஸே கிடையாது இப்போ. அப்புறம் தானே நீங்கள் வந்து இவங்க இருக்காங்களா அவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு. ஸோ மம்தா பானர்ஜி இவங்க வேணான்னு சொல்கிறாங்க, அகிலேஷ் வந்து நீங்கள் வேணான்னு அவரு காங்கிரஸை சொல்கிறாரு. வேற யார் இருக்காங்க அவங்கள சேர்த்துக்கிறதுக்கு? உத்தவ் தாக்கரே இருக்காரு மகாராஷ்டிராவில். நினைக்குமா அவர் மட்டும்தான் வந்து இந்த புள்ளி கூட்டணியில் சேர்த்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக இங்கே நிறைய கட்சிகள் சேருகின்றன. தாவேகா வந்து அதில் ஒரு அங்கம் வகிக்கலாம். அண்ணன் திருமா அவர்கள் வந்து நாங்கள் அங்கே போகிறதா இங்கே போகிறதா அப்படின்றத முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி விடுங்க, இது வந்து அது இந்த கோலம் போடும்போது சொல்லுவாங்க நேர்புள்ளியா சந்து புள்ளியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இப்போ முற்றிலும் புதிய பாக்கிலே புதிய கோலம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். பட் இருந்தாலுமே சார் இதுக்கு முன்னாடி இப்படி தானே சார் இந்தியா கூட்டணி ஜாயின் பண்ணுறது மாதிரி இப்படி தான் இருந்தது. சரத்பவார், நிதிஷ்குமார் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து சரி வாங்க சண்டை போட்டாலும் வாங்க பிஜேபி வீழ்த்தணும்னு ஒன்று சேர்ந்தாங்க. அதே மாதிரி 2029 ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தானே சார்? நல்ல கேள்வி. ஆனால் நிதிஷ்குமார் அவரு தான் கன்வீனராக போடுவாங்கன்னு நினச்சாங்க. அலையன்ஸ் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே லாலு பிரசாத் உக்காந்தின்னு ராகுல் கல்யாணம் பண்ணிக்கங்க, அம்மா சொல்கிறத கேளுங்க, உங்கள் கல்யாண உருவத்துக்கு நான் வரேன் அப்படின்னோடனே அவர் பேஜாராயிட்டார். இந்த அலையன்ஸ் பேசுறதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா? இதுக்கு தமிழகத்திலேயே சேனலில் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, நான் எதுக்கு அப்படின்ட்டு அவர் அப்படியே அந்த பக்கம் ஓடி போயிட்டார். இப்போது சரத்பவார் அப்படின்னா அங்கே அவர் கட்சியே உடஞ்சி போச்சு. அவங்களே வந்து எப்போ பாஜகவோட சேரலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வேற யார் இங்கே இருக்காங்க ஒன்று சேர்றதுக்கு? எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனிக்கணும், காங்கிரஸ் அப்படின்றது வந்து அந்த ஒரு நியூசன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு 2% இவ்வளோதான் ஓட்டு. ஆனால் இதுக்காக அவங்களுக்கு இவ்வளோ சீட்டை கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கணுமா? அவங்க என்னைக்கு ஒன்றா யார்கிட்ட ஒன்றா கூட்டணி மாறி போவாங்க, முதுகலை குத்துவாங்க. அதனால இப்போலேருந்தே தைரியமாக காங்கிரஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சியை மட்டும் நம்ம வளர்ப்போம் அப்படின்னு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமே வந்து அந்த மாதிரி ஒன்று சேருவது அப்படின்றதெல்லாம் சான்ஸே கிடையாது. எல்லாமே டெப்ளீட்டட் ஃபோர்ஸ் ஆகிட்டாங்க. இங்கே திமுக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் இப்போ இன்னும் வந்து அந்த 27 அந்த எலெக்ஷனில் அகிலேஷ் யாதவ் என்ன ஆவறார் அப்படின்னு பார்க்கணும். அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. 29 வந்து வாக்கோவர் கொடுத்துட்டு போக வேண்டியது தான். ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த புள்ளி கூட்டணி பற்றி பேசும்போது திருமாவளவன் திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு, நம்ம வந்து இனிமேல் திமுக கூட்டணியில் வந்து ஜாயின் பண்ணி போகலாமா இல்லை இண்டி கூட்டணியில் ஜாயின் பண்ணி போகலாமான்னு. இதுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் இதில்? நேற்றுக்கு தான் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் டெய்லி பஞ்சில். அதில் சொல்லியிருந்தேன் எல்லாம் வந்து பாருங்கள் திமுக உடைய ரிமோட் கண்ட்ரோலில் தான் தாவேகா இருக்கின்றது, ஏன்னா அவங்கெல்லாம் நாங்கள் வெளிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருடங்கள் நிலையாக இந்த ஆட்சி நடக்கும் தாவேகா ஆட்சி, அதில் சந்தேகம் வேணாம். விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ அவங்க ஆதரவை வாபஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு அதுக்கு காரணங்களையும் நான் சுட்டி காட்டியிருந்தேன். பார்த்தா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வீடியோ வருது. தமிழில் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு, ஆங்கிலத்தில் ஒரு பேட்டி ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அதை கவனித்து பார்க்கணும். ஆங்கிலத்தில் தான் வந்து அந்த புள்ளி கூட்டணியில் தொடர்வதா இல்லையா அப்படின்றத வந்து 2 வாரத்தில் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு எது டவுட்டாக போயிடுச்சு, ஒருவேளை ஏஐயில் யாராவது வீடியோ கிரியேட் பண்ணி விட்டாங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு திமுகவுடன் ஒரு தோழமையோடு இருந்தவர் அவர் இத்தனை வருடங்களா. அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி சொன்னார், என்னால் நம்பவே முடியல. அது வந்து தமிழ் வீடியோவில் அந்த ஸ்பெசிஃபிக் வார்த்தை இல்லை, ஆங்கிலத்தில் பேசினது தான் அது இருக்குது. இட்ஸ் குவைட் நேச்சுரல் விக்ரம். ஏன்னா இங்கே வந்து திமுகவை வீழ்த்தி விட்டு அடுத்த திமுகவாக தாவேகா உருவாகி இருக்கின்றது. அண்டு விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த சப்போர்ட் பேஸ் பெரும்பாலான சப்போர்ட்ன்றது அப்படியே தாவேகா பக்கம் போயிடுச்சு. அதனால் இனிமையாக அவர் நான் திமுகவில் இருக்கேன், காங்கிரஸ் தேவையில்லை, தாவேகா தேவையில்லை, திமுகவுடன் தான் அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா இவர் மட்டும்தான் இங்கே இருக்கலாம். சப்போர்ட்டெல்லாம் ஆல்ரெடி அங்கே போயிடுச்சு, பிரோஜனமே கிடையாது. இவருக்கும் எந்த பிரோஜனமும் கிடையாது, திமுகவுக்கும் எந்த பிரோஜனமும் கிடையாது. ஸோ அதனால் அவர் தாவேகாவுடன் தான் தொடர்வார் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அது வந்து இன்னைக்கு நிரூபணமாகிவிட்டது. ஒரே ஒரு தோல்வி, அற்ற குளத்து அருநீர் பறவை போல அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அப்படியே சஜ்ஜாடா எல்லாரும் போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இதே பாஜக எத்தனை தோல்விகளை பார்த்திருக்கின்றது. அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்தாங்க. அதே மாதிரி தான்
அதிமுகவும். ஆனால் திமுகவுடைய நிலைமை, நான் தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளோ சொன்னேன், விசிகாவுக்கு உரிய மரியாதையை கொடுங்க, அவங்கள இது மாதிரி பண்ணிங்கன்னா சரி வராது, எவ்வளோ சொன்னேன். யார் கேட்டாங்க? சரி விடுங்க, இப்படித்தான் ஆகணும் அப்படின்றது அப்படி தான் ஆகணும். இதில் நீங்கள் இந்த மீடியா கண்ட்ரோல் பற்றி சொன்னீங்க. திமுக ஐடிவிங்கில் சில ட்வீட் எல்லாம் நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஊடகங்கள் நடுநிலைமையாக இருக்க வேண்டும். எப்படி ஊடகங்கள் நடுநிலையுடன் நடந்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு திமுக ஐடிவிங்கில். ஏங்க 5 வருஷமா எப்படி இருந்தது ஊடகம்? அப்பெல்லாம் இது தெரியல உங்களுக்கு. இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்தோடனே ஊடகங்கள் நடுநிலைமையாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாம் பாருங்க, யார் யாரோ பண்ணதுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. கரெக்ட். அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு நீங்க பேட்டன்ட் வாங்கி இருக்கணும், அதை விட்டுப்புட்டீங்க. இத்தனை நாளா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அதையே அவங்க பண்ணும்போது இப்ப தெரியுதா, அதிமுக பாஜக என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஊடகங்களை வச்சுன்னு அவங்க இஷ்டத்துக்கு எங்க மீது அவதூறு பண்றாங்க, இல்லை போய் பிரச்சாரம் பண்றாங்க. இவ்வளவு ஏங்க இன்னி வரைக்கும் மோடி 15 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு, எங்க 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 அப்படின்னு தான் கேட்டுனுக்கிறாங்க. அந்த பொய் பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் அப்ப தெரியல உங்களுக்கு, இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பரப்புவது தவறு, ஸ்டிக்கர் ஓட்டுறது தவறு, ஊடகங்கள் நடுநிலைமையாக கேள்வி கேட்க வேண்டும், அதுதான் உண்மையான ஊடகம் அப்படின்றதெல்லாம் அப்ப தெரியல உங்களுக்கு. உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கு அப்படின்னும் போது ரைட்டு, சாமரம் வீசுங்கள், நல்ல குளிர்ந்த காற்று வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதையே அவங்க பண்ணும்போது, இந்த சினிமாவில் இப்பெல்லாம் ஒரு டயலாக் சொல்லுவாங்க தெரியுமா, அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறது அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி உங்க டெக்னிக் அவங்க ஃபாலோ பண்ணும்போது இப்போ குத்துதே குடையுதே அப்படின்னா என்ன பண்ண முடியும்? மோடி அவர்களுக்கு எதிராக எவ்வளோ கேவலமா எவ்வளோ பேசியிருக்காங்க, எதையாவது அவங்க சீரியஸாக எடுத்துக்கினாங்களா? அப்படிதான் சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் நம்ம போய் கேஸை போட்டு இதெல்லாம் உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு 99% அப்படியே தள்ளி விட்டாங்க அவங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. யாராவது ஏதாவது போட்டால் கப்புன்னு உடனே தூக்கி குண்டாசை போடு, அவனை தூக்கி ஜெயிலில் போடு, அவன் மேலே ஒரு கேஸை போடு. இன்னைக்கு பவன் கேரா காங்கிரஸ் தலைவர், அவர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அசாம் சீஃப் மினிஸ்டர், அவருடைய மனைவிக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு. அவங்களுக்கு 3 பாஸ்போர்ட் இருக்குது, அந்த சிட்டிசன்ஷிப் இருக்குது, இங்கே நிலம் வாங்கிக்கிறாங்க, அது வச்சுக்கிறாங்க, சொத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு. எல்லாமே 1ஆம் நம்பர் டுபாக்கூர் ஃபோட்டோஷாப், கேவலமாக இருக்குது. இப்போ அதுக்கு எஃப்ஐஆர் போட்ட உடனே முதல்ல ஆன்டிசிபேட்டரி பெயில் தெலுங்கானாலன்னு நினைக்கிறேன், அங்கே வாங்கினார் டிரான்சிட் பெயிலாக. ஆமாம். அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது அவங்க இல்லை இல்லை ஏதோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கவுஹாத்திக்கு போங்க ஏதோ சம்திங். அப்போ அவருக்காக வாதாடின வக்கீல் சொல்கிறாரு, இதை பாருங்க, இது அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன் உங்கள் கூட்டணியில் இருந்தாங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுக, அவங்களாண்ட போய் சொல்ல வேண்டியது தானே, இந்த மாதிரிலாம் பேசினா அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. அப்போது உங்களுக்கு வந்தால் அது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இதே மேற்கு வங்காளத்தில் எவ்வளோலாம் அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. அப்போது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்கள் காங்கிரஸ்காரர் அப்படின்னும் போது உடனே இதுக்கு அரெஸ்டெல்லாம் தேவையில்லை. இதைத்தானே சுப்ரீம் கோர்ட்டு நெறிமுறைகள் இத்தனை வருஷமாக சொல்லுது. ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க, என்னென்ன இதுக்கு பண்ணணும், இதுக்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சி பாஜகவை சேர்ந்தவங்க அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ இந்த சட்டம் உங்களுக்கு தெரியாதா? என்ன ரெட்டை வேடம் அப்படின்னு பாருங்க. சரி, இன்னைக்கு திமுக இப்படி புலம்புறாங்களே அப்படின்னு வருத்தப்படுறதும் தப்பு. அதே சமயத்தில் தாவேகா எப்படி இவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க அப்படின்னு சந்தோஷப்படுறதும் தப்பு. ஏன்னா அந்த நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்கு, அதை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ மற்றவங்களுடைய இதை ஸ்டிக்கர் ஓட்டுறது, இல்லை பொய்யான தகவல்களை ஷேர் பண்ணுறது அப்படின்றது யார் பண்ணாலும் தப்பு. 5 வருஷமாக அவங்க பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு திருப்பி அனுபவிக்க போகிறாங்க. எதெல்லாம் அவங்க பண்ணாங்களோ திமுக, அதெல்லாம் இன்னைக்கு திருப்பி அவங்க மேலே நிற்க போது பார்க்க தானே போகிறீங்க. ஓகே சார். பட் இருந்தாலுமே விஜய் அவர்கள் திடீர்னு ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. பதவி ஏற்று சட்டசபைக்கு போன உடனே முடிஞ்சவுடனே நேராக ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பொன்னாடையெல்லாம் போற்றி வாழ்த்துக்கள் பெறுறாரு சார். விக்ரம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். வார்த்தைகள் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன் நான். நிறைய பேர் வீட்டுக்கு இப்போ போக போகிறான்னு சொன்னாங்க. மானமிகு ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள் வீட்டுக்கும் போயிட்டு பொன்னாடையெல்லாம் போத்திட்டு வந்தார். இதுதான் நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி, திமுகவை அழிச்சிட்டு அந்த இடத்துல தாவேகா உட்காருகின்றது அப்படின்னு. இவங்க திராவிடம்னு வெளிப்படையாக பேசுறது இல்லை, ஆனால் இவங்க தான் தீவிர திராவிடம். அந்த திமுகவுடைய அந்த என்ன சொல்கிறது, இப்போ இம்ப்ரூவ்டு வெர்ஷன் சொல்லுவாங்கல்ல,
அந்த மாதிரி அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வந்து உக்காந்துட்டு இருக்காங்க தாவேகா. இது வந்து திமுக புரிஞ்சுக்கிட்டதா தெரியல. திருப்பி திருப்பி இவங்க வந்து எடுத்த உடனே இப்போ இந்த இதே எடுத்துக்காங்க, தமிழ் தாய் வாழ்த்து வந்தே மாதரம் பாடுறாங்க அப்படின்னு இவங்க சொன்ன உடனே வித்தின் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கவர்னர் பதவியேற்பு விழாவில் இப்போ அவர் வந்திருக்காங்க இல்லையா, அப்போ வந்து ஸ்டாலின் அவர்களும் அப்போ முதலமைச்சராக கலந்துக்கினாரு. அப்போ என்ன பாட்டு பாடினாங்க பாருங்க. இப்போ என்ன ஆயிப்போச்சு, கெட்டிக்காரம் புழுகு 8 நிமிஷம் 8 நாள் அப்படின்வாங்க. இப்போ 8 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேது. அப்போது எது எது நம்மளுடைய வீக் பாயிண்ட்டோ அங்கெல்லாம் சைலண்ட்டாக போயிடணும். எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் அடிக்கணும். நான் எடுத்த உடனே நான் வந்து சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுகின்றேன் அப்படின்னு முதல் நாள்லேருந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து தப்பாக பண்ணி வாங்கி கட்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் லாங் டேர்மில் சுத்தமாக நீங்கள் சொல்கிறது எதுக்குமே மதிப்பு இல்லாமல் போயிடும். கொஞ்சம் டைம் கொடுங்க, அவசரப்படாதீங்க. இப்போ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நாங்கள் தான் அவங்கள விட தீவிர திராவிடம் அப்படின்னு நிலைநாட்டிக் கொள்கிறார்கள். அப்போ உங்களுடைய பேஸே ஆட்டம் கண்டு போயிடுது. விட்டுருங்க, நீங்கள் பாட்டுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்து அப்போ அந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அவங்க மந்திரியை அவ்வளோ அழகாக வந்து தெலுங்கு ஹிந்திலாம் பேசுகிறாங்க. அப்போது நீங்கள் சும்மா இருந்துட்டு ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. இவங்க பாட்டுக்கு கைது போட்டு இந்தி வந்துருச்சு, நவோதயா பள்ளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா இந்தியை கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு திமுகவில் குற்றம் சாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க, ஹிந்தி வந்ததுனால தான் என் புள்ள அதை படிக்கிறான், அவனுக்கு வந்து நாளைக்கு ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஹிந்தி வந்தது நல்லதுன்னு ஜனங்க சொல்லிட்டாங்கன்னா அதனால தானே நம்ம கண்ணில் காட்டாமையே வச்சுக்கிறோம். இந்தியே படிக்காத, காசு இருக்கவன் மட்டும் படி, ஏழைகள்லாம் படிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுக்கிறோம். நவோதயா பள்ளியை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டீங்கன்னா இவ்வளோ நல்ல ஸ்கூல் இருக்குதா, தாவேகா தாம்பா கொண்டு வந்தது அப்படின்ட்டு அவங்க சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருமே. அதனால இவங்களால சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, மாட்டின் முடிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? 5 வருடங்கள் அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, ஆனால் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. வெறும் அப்பப்போ 2 வீடியோ எடுத்து போடுறது, ஜனங்க டான்ஸ் ஆடுறது, அது கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தா. ஆனால் இதெல்லாம் வந்து யூடியூப் ட்விட்டரில் வந்ததுன்னு நினைக்கிறேன், இன்ஸ்டாகிராம் அவங்க கவனிக்கல போல. சார், இப்போ திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணியில் இருக்கிற 4 பேர்த்த எடுத்து தூய சக்தியில போட்டா அது எப்படி சார் ஏங்க? இவங்க தான் திமுகவா மாறிட்டாங்கன்னு சொல்றேன், அப்புறம் நீங்க வந்து அவங்கள போய் தீய சக்தி தானா? இவங்க திமுகவா மாறிட்டாங்க அப்படி, இப்பொழுது முற்றிலும் புதிய பேக்கிலே அப்படிதான் சொல்லணும். பாருங்க, இவங்களுடைய கொள்கையாகட்டும் இல்லை வந்து இவங்களுடைய நேற்றுக்கு அந்த பதவியேற்பு விழாவில் இந்த மாதிரி பாடினாங்கன்னும் போது என்ன பண்ணியிருந்திருக்கணும், தைரியமா ஆமாங்க இது வந்து மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் ரூல் மாதிரி போட்டிருக்காங்க, அதுபடி கவர்னர் கலந்துக்கிற விழாவில் இப்படி தான் நடக்கணும், அது மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்க விஷயம். இப்போதான் நாங்கள் மாநில அரசாங்கத்துக்கு வந்திருக்கோம், இன்னும் வருகின்ற காலகட்டங்களில் நாங்களோ இல்லை எங்களுடைய கூட்டணியோ மத்தியில் ஆட்சிக்கு வரும்போது இதை நாங்கள் மாற்றுவோம், அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரியான பதிலாக இருந்திருக்குமா? இவங்களால ஒன்றும் கேட்டிருக்க முடியாது, கூடவே இப்படி சொல்லலாம். அது நீங்க வந்து பல மாநிலங்கள் இருக்கீங்க, இது வரைக்கும் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எதுவும் இல்லைல்ல. ஸோ நாங்கள் எடுப்போம், இப்போதானே வந்திருக்கோம். இப்போ மாநிலத்தில் அடுத்தது மத்தியில் ஆட்சியை பிடிப்பது தான் எங்களுடைய நோக்கம். இந்த இப்போ அந்த கூட்டணியில் சேர்ந்துருக்கோம் காங்கிரஸோட. அடுத்து காங்கிரஸ் அங்கே ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா டோட்டலாக அடிபட்டு போயிருக்கும். திமுகவோ இல்லை மற்ற எதிர்கட்சிகளோ பேசினதுக்கெல்லாம் அவங்களால எதுவும் பேசவும் முடியாது. ரைட்டா? ஐயோ 29க்கும் கூட்டணிக்கு பேச சொல்லிட்டாங்களா, நம்ம வெளில போக முடியாதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு வழக்கம் போல இது வரங்க, அது அப்படி இல்லை, இங்கே ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது அப்படின்னும் போது ரைட்டு, அதே திமுக பாணி அரசியலை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. அதுதான் நான் சொன்னேன், இது திமுக 2.0 அப்படின்னு. ஓகே சார். சார், இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் எப்போ சார் நடக்கும்? நாளைக்கு வந்து சபாநாயகர், துணை சபாநாயகர் எல்லாமே போட்டு எடுக்கிறேன்றாங்க. அப்போ 13ஆம் தேதி தான் ஃப்ளோர் டெஸ்ட் நடக்குமா என்ன? மெஜாரிட்டி காட்டணுமா என்ன? ஆமாம், இன்னைக்கு 11, நாளைக்கு 12, 13 தான். 13க்குள்ளே நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காரு. 13ஆம் தேதி நிரூபிச்சா போதும். அதுக்குள்ள உடையணும்ல, அங்கேருந்து வரணும்ல, அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் அப்படி கெத்தா இருக்கும்ல, உடனே இன்னைக்கு பண்ணிட முடியுமா? அதுதான் சார் கேள்வி. அப்போ எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சா என்னப்போ? ஏங்க, திமுகவுடைய எதிர்காலமே இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் இருக்குது. ஏன்னா அந்த இடத்த டோட்டலாக இப்போ ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதை எப்படி மறுபடியும் திருப்பி வாங்க போகிறாங்க திமுக அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா இவங்க வந்து தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. எதிரியோடைய ஸ்ட்ரென்த் எதுவோ அதுக்கு நீங்கள் ஆடக்கூடாது, அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்து ஆடணும். அதை விட்டுட்டு நானும் இப்போ இன்ஸ்டாகிராமில் போகிறேன் அப்படின்னா அது கிடையாதுங்க. அவங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலரை எதிர்க்கிறதுக்கு ஒரு பேட்ஸ்மேனை நீங்கள் கொண்டு வரணும்.
நீங்களும் ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்தா ரைட்டுங்க, அவங்க கிட்ட நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க, அவங்க கிட்ட பேட்ஸ்மேன் இல்லையே. புரியுதுங்களா? ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபாஸ்ட் பவுலர்னு போட்டது தப்பு. அதனால இன்ஸ்டாகிராமுக்கு நான் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போனீங்கன்னா தப்பு. உங்களுடைய ஸ்ட்ரென்த் எதுவோ அதுக்கு ஆடணும். அதை விட்டுட்டு இப்போ திருப்பி வந்து நாங்கள் புதுசாக ஒரு ட்ரெண்ட் பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படின்னு சொதப்பிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.